இன்றைக்கி நம்ம ரோட்டு கடையிலலாம் கிடைக்கிற மாதிரியான சொல்லப்போனால் அதை விட சூப்பரான ஒரு சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பரோட்டா இது மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சூப்பராக பொருந்தி போகிற ஒரு எம்டி சால்னா ரெசிபியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சால்னா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பித்த உடனே கூடவே நம்ம ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கூடவே 4 பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே புதினா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் 3 டீஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு அதையும் இப்போவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால நமக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி அரைச்சி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு சால்னா செய்ய போகிறோம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலா சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாகவே தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு லேசாக ஒரு வதக்கி நம்ம இதை இறக்கி ஆற வச்சு இதை நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். இந்த மசாலாவை வச்சு நம்ம குக்கரில் சால்னாவை தாளிச்சிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கடைசியாக சால்னா ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு 3 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த கரம் மசாலா எல்லாமே அரைக்கிற அந்த மசாலாவில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியான அளவு தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிருக்கேன், கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைச்சி அதுக்கப்புறமா தாளிக்கிறதுனால நமக்கு இந்த ஹோட்டல் டேஸ்ட்டில், ஹோட்டல் சால்னாவில் பார்த்திங்கனாக்கா எதுவுமே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்காது. எல்லாமே வந்துட்டு அதை நல்லா அரைச்சி சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் சேர்க்குறோம். இப்போ நான் அரைச்ச மசாலாவை இந்த குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது திரும்ப நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஏன்னா ஏற்கனவே இதை நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ இது ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும். இது கூட நான் மிக்சியில் இருக்கிற மசாலாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்ல எண்ணெய் பிரிய வதக்கிடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 3 விசில் குக்கரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ விசில் போட்டாச்சு. கரெக்டாக 3 விசில் விட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் சூப்பரான சால்னா செமையாக ரெடி ஆகிருக்கு. ஹோட்டல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வியாபாரத்துக்காக நிறைய தண்ணி சேர்த்து கொஞ்சம்
தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் செய்யும் போது ஓரளவுக்கு இது மாதிரி திக்காக செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா டிஃபனோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.